அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் பார்த்த இந்த 6வது சுற்றினை 6வது படத்தினை தொடர்ச்சியான சுற்றாக அமைக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பிறகு சுற்றி பிரித்து கொள்கிறோம். பிறகு இவ்வாறு பிரித்து கொண்ட கம்பினை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பிரித்துக் கொள்கிறோம். இது நாம் 6வது பாடத்தினை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் போல 1 2 3 பிறகு 1 2 3 இவ்வாறும் இந்த 6வது பாடத்தினை பயிற்சி பெறலாம். மேலும் இந்த 6வது பாடத்தினை பாருங்கள். 1 2 3 1 2 3 பாருங்கள். 1 2 3 1 2 3 இவ்வாறும் இந்த 6வது பாடத்தினை பயிற்சி பெறலாம். இதையெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். பாருங்கள். இந்த 6வது பாடத்தின் பயிற்சி நான் முன்பே முதல் வகுப்பிலேயே கூறியதைப் போல் நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டுகின்ற பொழுது அந்த சிலம்ப பாடமானது உங்களுக்கு குரு கற்றுத்தருவதை காட்டிலும் அதிகமான பாடங்களை சிலம்பமே கற்றுக் கொடுக்கும். இந்த 6வது பாடத்தினை நன்கு பயிற்சி பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். நாளை தினம் வேறொரு காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் முனைவர் பிரசாந்த பாரதி, கணிதவியலாளர். நன்றி, வணக்கம்.